ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஒரு திறமையான கவிஞராக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்து கவிதை பாடுவதற்காக இறை நிராகரிப்பாளர்கள் மூலம் அவரிடம் பணமும் வாக்குறுதியும் வழங்கப்பட்டது. அன்பு நபியுடைய ஏதாவது குறைகளை தேடுவதற்காக அன்னவர்களின் தோற்றத்தை கண்காணிப்பதற்காக ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணச் சென்றார்கள். ஆனால் அவர் கண்டது குறைகள் அல்ல, அவர் கண்டது மனிதர்களில் இல்லாத ஒரு பேரொளி. அந்த ஒளிமயமான முகத்தை பார்த்தபோது அவருடைய இதயம் மாறியது. அவருடைய கண்கள் தாழ்ந்தன. அவருடைய நாவிலிருந்து கேலி வரவில்லை, மாறாக புகழின் கவிதை பிறந்தது. அப்போது அவரது வார்த்தையிலிருந்து, உள்ளத்திலிருந்து வெளியான வார்த்தைகள் இதோ. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் ஒளி பிரகாசிப்பதை நான் கண்டபோது அச்சத்தால் என் கண்களை என் கையால் மூடிக்கொண்டேன். அவருடைய உருவத்தின் அழகால் என் பார்வைக்கே ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சினேன். அடக்கத்துடன் அன்றி அவரை என்னால் பார்க்க முடியவில்லையே. சகோதரர்களே, கேலி செய்ய வந்த கவிஞர் நபியின் அழகில் மயங்கினார். பகை கொள்ள வந்த மனிதர் புகழ் பாடும் கவிஞரானார். இப்படிப்பட்ட இதயங்களை வென்றது வாள் அல்ல, செல்வம் அல்ல, அதிகாரம் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளிமயமான பண்பும் பேரழகும் நற்குணமுமே. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யதினா முஹம்மத் ஸல்லு வஸல்லிமு தஸ்லீமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.